அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 9ஆம் தேதி. மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை. கவிஞர் மெய்யியல் அறிஞர் முகமது இக்பாலோட பிறந்த தினம் என்று கவிஞரும் மெய்யியல் அறிஞருமான சர் முகமது இக்பால் பிறந்த தினம் என்று ஒருங்கிணைந்த இந்தியாவின் பஞ்சாப் மாகாணம் சிலாகோட்டில், தற்போது பாகிஸ்தானில் இருக்குது, அங்கே வியாபார குடும்பத்தில் 1877 பிறந்தார். பள்ளி பருவத்திலேயே அறிவு கூர்மை மிக்க மாணவராக திகழ்ந்தார். லாகூர் அரசு கல்லூரியில் பட்டம் பெற்றார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தத்துவத்தில் பட்டம் பெற்றார். லண்டனில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். சட்டம் பயிலும் போதே பல கவிதைகளை படைத்தார். இவரது முதல் கவிதை நூல் பாரசீக மொழியில் வெளிவந்தது. அரபு, உருது மொழிகளிலும் கவிதைகள் எழுதினார். ஆங்கிலம், பிரெஞ்சு, ஸ்பானிஷ், ஜெர்மனி மொழிகளிலும் புலமை மிக்கவர். மூனிச் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். இந்தியா திரும்பியதும் வழக்கறிஞர் தொழிலை ஆரம்பித்தார். ஆனாலும் கூட இவரது இலக்கிய திறன்தான் இவரை உலக புகழ் பெற வைத்தது. மிர்சா குர்கானி, ஹக்கீம் ஆமீன் உத்தீன், மிர்சா குர்கானி, ஹக்கீம் ஆமீன் உத்தீன், ஹக்கீம் சுஜா உத்தீன், அப்துல் காதர் போன்ற படைப்பாளிகளுடனான தொடர்பு இவரை மேலும் பட்டு தீட்டியது. திருக்குரான் முழுவதையும் படித்து ஆராய்ந்து அதையே தன் வாழ்வாக கொண்டு வாழ்ந்தவர். பிரிட்டிஷ் இந்தியாவிலும் சுதந்திரத்துக்கு பின்னரும் பாகிஸ்தானில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலும் கூட இவரது கவிதைகளை பொது இடங்களிலும், இலக்கிய அரங்குகளிலும், கவியரங்குகளிலும், சாதாரண உரையாடல்களிலும் அனைத்து தரப்பினரும் பயன்படுத்துகின்றனர். அரசியல், பொருளாதாரம், வரலாறு, மெய்யியல், சமயம் ஆகிய துறைகளில் ஏராளமாக எழுதியிருக்கிறார். இவர் எழுதிய சாரே சகான்ஜே அச்சா பாடல் 1947 இந்திய நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக ஒலித்தது. இந்த பாடலை பாடியவர் லதா மங்கேஷ்வர். கிட்டத்தட்ட 2026ஆம் ஆண்டு அவங்க மறைந்ததாக என் நினைவில் இருக்கிறது. மும்பையில் மறைந்தாங்க. அங்கே இவர் போயிருந்தார், மோடி போயிருந்தார், நரேந்திர மோடி, இந்திய பிரதமர். நவீன கால இஸ்லாமிய சிந்தனையாளர் என போற்றப்பட்டார். இவரது முதல் கவிதை நூல் 1915ஆம் ஆண்டு வெளிவந்தது. கவிதைகள் தவிர சமூகம், கலாச்சாரம், மதம், அரசியல் தொடர்பாக இவர் உருது, ஆங்கிலத்தில் ஆற்றிய உரைகள், இவர் எழுதிய கடிதங்களும் பிரபலமானவை. இவரது உரைகள் தொகுக்கப்பட்டு நூலாக வெளிவந்தது. 1922இல் சர் பட்டம் பெற்றார். இங்கிலாந்தில் சட்டம், தத்துவம் படிக்கும் போதே அகில இந்திய முஸ்லீம் லீக் லண்டன் கிளையில் உறுப்பினராக இருந்தார். பிரிட்டிஷ் இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு தனிநாடு தேவை என்று வலியுறுத்தினார். உருது பேசும் மக்களால் கிழக்கின் கவிஞர் என்று குறிப்பிடப்பட்டார். பாகிஸ்தான் அரசு இவரை தேசிய கவிஞராக அங்கீகரித்தது. பாகிஸ்தானில் மட்டுமல்லாமல் இந்தியா, வங்கதேசம், இலங்கை உட்பட சர்வதேச இலக்கிய அறிஞர்களாலும் இன்றளவும் கொண்டாடப்படுகிறார். பாகிஸ்தானில் இவரது பிறந்த தினம் இக்பால் டே என்று வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் பொது விடுமுறையாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்லாமா இக்பால் என்று அறிவுலகத்தாலும் மக்களாலும் மரியாதையுடன் அழைக்கப்பட்ட இவர் அரபு, உருது, பாரசீக மொழிகளில் எழுதிய கவிதைகள் பெரும் இலக்கிய படைப்புகளாக போற்றப்படுகின்றன. சாகா வரம் பெற்ற சாரே சகான்ஜே அச்சா என்ற பாடல் இயற்றிய மகத்தான படைப்பாளியான முகமது இக்பால் 61 வயசு 1938ஆம் ஆண்டு நம்மளை விட்டு நீங்கினார், மறைந்தார். மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை. நவம்பர் 9ஆம் தேதி இவர் முகமது இக்பால் அப்படின்னா ஒரு இஸ்லாமியராக தெரிகிறது, வெளிப்படையாகவே அந்த பேரில் தெரிகிறது. அந்த பாடல் ஒரு தேசிய நாட்டுப்பற்றை உருவாக்கியது, இந்தியாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம சொல்கிறோம். இந்தியா கலாச்சார வேறுபாடு, வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு, பல மார்க்கங்களை உள்ளடக்கிய ஒரு நாடு, பல சமூகங்கள் உள்ளடக்கிய வாழ்கின்ற ஒரு நாடு, பல்வேறு வகையான காலநிலைகள், இயற்கை புவியியல் அமைப்புகள் உள்ள நாடு. இந்த மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமையில் தான் நம்ம செயல்பட்டு வாழ்ந்து வருகிறோம். அதாவது ஏன் அப்படி சொல்கிறேன், இந்த பாடலை எழுதியவர் இவராக இருந்தாலும் இதை பாடினவங்க இவர் தான் ரொம்ப முக்கியமானவர், இதை படைத்தவங்க. ஆனால் இதை பாடினவங்க பெருசாக பேசப்படுவாங்க. லதா மங்கேஷ்வர் அவங்க.
இருந்தாலும் அந்த பாடலை எழுதியவர் வந்து சாரி சகான்சி அச்சா பாடலை முகமது இக்பால். நன்றி, வணக்கம்.